பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். சிறுமையும் அற்பமாய் எண்ணப்பட்டோருக்கு கர்த்தர் ஓர் உயர்வை கொடுக்கும் பொழுது அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் மத்தியிலே அற்புதமாய் கடத்தி செல்வார். ஏளனமாய் எண்ணப்பட்டவர்கள் மத்தியிலே ஏராளத்திற்கு அதிபதியாக்குவார். இத்தகைய மேன்மையான ஆசீர்வாதம் உலக ராஜாக்களின் சிங்காசனத்தை போல் அல்ல. அது ஒரு மகிமையுள்ள சிங்காசனமாய் சுதந்தரிக்க பண்ணுகிறார். உலகத்தின் சிங்காசனத்தை பிற ராஜாக்களால் கவிழ்க்கக்கூடும். ஆனால் தேவன் தரும் மகிமையுள்ள சிங்காசனத்தை ஒருவனாலும் மேற்கொள்ள இயலாது. காரணம், அதன் அடித்தளத்தை ஒருவனாலும் அறிய முடியாது. பாருங்கள், இவ்வசனத்திலே இந்த மகிமையுள்ள சிங்காசனத்தை தரும் கர்த்தர் பூமியின் அஸ்திவாரத்தை தன்னிடம் வைத்துள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் காண்கின்ற மிகப்பெரிய கட்டிடங்கள் எல்லாவற்றின் அடித்தளமும் இந்த பூமியின் ஆழத்திலே உறுதியாய் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டிடங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு இருக்கிற பூமியின் அடித்தளம் எங்கே இருக்கிறது? ஒருவனும் எளிதில் விவரிக்க இயலாது அல்லவா? அதை தன்னிடமாய் வைத்துள்ள தேவன் அதை தாங்கி நடத்துகிறது போல ஒருவரும் அறியப்படாத அடித்தளத்தை கொண்ட சிங்காசனத்தை உனக்கு கொடுக்கும் பொழுது அதை ஒருவனாலும் அறியப்பட முடியாது. அதன் அஸ்திபாரத்தை அசைக்கவும் இயலாது. அத்தகைய மகிமையுள்ள சிங்காசனத்தை கர்த்தர் உன் வாழ்வில் உனக்கு கொடுப்பார். உன் சிங்காசனம் உறுதிப்படும். நீ கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்து உன் குடும்பத்தாரோடு தேவனை மகிமைப்படுத்துவாய். God bless you abundantly.